வணக்கம் and welcome to the show. இது ராஜ் டிவி இன் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ரேட்டிங்ஸும் போடுவோம். அப்கமிங்கில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ்க்காக ஷெடியூலில் காத்துட்ருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி ஷோலையும் உங்களுக்காகவே இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் ரிலீஸ் ஆன 1000 பொற்காசுகள் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான். ரவி முருகையா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் விதார்த் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. முழுக்க ஃபன் ஃபில்டு மூவியாக இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. பட் இன்னொரு வித்தியாசமான முறையில் இந்த படத்தை ப்ரமோட்டும் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு டிக்கெட் வாங்கினா இன்னொரு டிக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ப்ரமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரமோஷன்லாம் படத்துடைய கலெக்ஷனுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த படத்துடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 கோடி ரூபாய். இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 5 லட்ச ரூபாய் எடுத்திருக்காங்க. செகண்ட் டே 6 லட்சம், தேர்ட் டே 8 லட்சம். அப்படியே போக போக இவங்களுடைய கலெக்ஷன் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா படம் பார்த்தா நல்லா வயிறுக்குழுங்க சிரிச்சிட்டு வரலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸும் கிடச்சிது. இது வரைக்கும் இந்த 1 வீக்கில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 40 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய பட்ஜெட் வந்து ஸ்மால் பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த கலெக்ஷன் ஓரளவுக்கு டீசெண்டான கலெக்ஷன் தான். அதனால நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜ் கேட்டகரி பிடிச்சிருக்காங்க. சபாநாயகன் அப்படிங்கிற திரைப்படமும் போன வாரம் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த திரைப்படத்தில் அசோக் செல்வன் தான் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. அவர் கூட இணைந்து 3 ஹீரோயின்ஸும் நடிச்சிருந்தாங்க. அதுவே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அசோக்கோட படங்கள் எடுத்துக்கிட்டாலே அதில் ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஸ்கூல் லவ், காலேஜ் லவ் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் இருக்கனால எல்லாருக்குமே ஈஸியாக ரிலேட் ஆச்சு. அதுவே நிறைய வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸும் கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கு. இந்த படத்துடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த படம் வந்து உருவாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 20 லட்ச ரூபா எடுத்திருக்காங்க. செகண்ட் டேல 32 lakhs எடுத்திருக்காங்க. தேர்ட் டே 40 lakhs. இப்படி கிராஜுவலாக இவங்களுடைய கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இது வரைக்கும் இந்த 1 வீக்கில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 1.5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான கலெக்ஷன் தான். அண்ட் நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சபாநாயகன் ஹிட் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ரிலீஸ் ஆன ஒரு பிரம்மாண்டமான பேன் இண்டியன் ஃபிலிம் தான் சலார் அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தில் பிரபாஸ், பிருத்விராஜ், ஸ்ருதி ஹாசன், மைம் கோபி இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருந்தாங்க. ஸோ படத்துக்கும் மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு, எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. படம் எப்படி இருக்குது, எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த படத்துடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270 கோடியில் இந்த படம் வந்து உருவாயிருக்கு. எல்லா லாங்குவேஜஸ்லையும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழில் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோடியும் தாண்டி கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த 1 வீக்கில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸில் 14 கோடியும் தாண்டி கலெக்ட் ஆயிருக்கு. தெலுங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 182 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸில் 275 crores எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 கோடி தாண்டி கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படமும் 1000 crores கலெக்ஷன் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். போன வாரம் இத்தனை படங்கள் கூட சேர்ந்து நம்ம ஷாரிக் நடிப்பில் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுதான் ஜிகிரி தோஸ்து அப்படிங்கிற திரைப்படம். 3 கோடி ரூபா பட்ஜெட்டில் உருவான இந்த படத்துக்கு ஓரளவுக்கு சுமாரான கலெக்ஷன் கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் இத்தனை படங்கள் கூட சேர்ந்து மிரியம்மா ரஜினி ரசிகன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை பற்றின கலெக்ஷன் டீட்டெயில்ஸ் எதுவும் நமக்கு பெருசாக கிடைக்கல. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் எந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கேட்டகரைஸும் நம்மளால் பண்ண முடியல. போன வாரம் ஒரு ஹாலிவுட் படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுதான் அக்வாமேன் அண்ட் த லாஸ்ட் கிங்டம் அப்படிங்கிற திரைப்படம். ஆல்ரெடி அக்வாமேன் பார்ட் 1க்கு தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிது. ப்ளஸ் நல்ல கலெக்ஷனும் இருந்துச்சு. ஆனால் அந்த வரவேற்பும் கலெக்ஷனும் இந்த தடவை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்லையும் ஆவரேஜ் கேட்டகரி பிடிச்சிருக்காங்க. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வார நியூ என்ட்ரியில் டிசம்பர் 29ஆம் தேதி 3ஆம் மனிதன் அப்படிங்கிற திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. ராம்தேவ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் பாக்கியராஜ், சோனியா அகர்வால் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் தெரியும். ஸோ தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வார நியூ என்ட்ரியில் பெருமாள் வரதனுடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு திரைப்படம் தான் நந்திவர்மன் அப்படிங்கிற திரைப்படம். ஹிஸ்டாரிக்கல் த்ரில்லராக இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்குது, எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். சரக்கு அப்படிங்கிற திரைப்படமும் இந்த வாரம் நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த படமும் டிசம்பர் 29ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை ஜெயக்குமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் மன்சூர் அலிகானே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அவரே இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ பல சர்ச்சைகள் தாண்டி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிமாறன் அப்படிங்கிற திரைப்படம் தான்.
மந்த்ரா வீரபாண்டியன் தான் இந்த மதிமாறன் திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டைரக்ஷனில் அம்மு அபிராமி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்குது, எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, அதெல்லாம் அடுத்த வாரம் நான் அப்டேட் பண்ணுறேன். கடந்த சில வாரங்களாக பேய் படங்களே ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற ஒரு விதமாக இந்த வாரம் ஒரு பேய் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் டைட்டிலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேய்க்கு கல்யாணம் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய டைட்டில். சுசி ஈஸ்வரன் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ படம் எவ்வளோ த்ரில்லராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்க இன்னொரு திரைப்படம் தான் ரூட் நம்பர் 17 அப்படிங்கிற திரைப்படம். அபிலாஷ் தேவன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் ஜித்தன் ரமேஷ் மிரட்டலான நடிப்பு கொடுத்துருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா தான் தெரியும். த்ரில்லர் ஃபிலிம் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படிங்கிற ஒரு படமும் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை ரமேஷ் வெங்கட் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் நியூ ஃபேஸஸ்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துடைய கலெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட். நம்ம ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் அடுத்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் ஜெய விஜயம் அப்படிங்கிற திரைப்படத்தை அடுத்த வாரம் தான் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஜெய்யாகாஷே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே வந்து நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி இந்த படம் இந்த வாரமே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. ஒரு சில காரணங்களால் இந்த படம் வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு. அடுத்த வாரமாவது சொன்ன டேட்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் அடுத்ததாக பார்க்க போகிறது மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்க முதல் திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கலான் அப்படிங்கிற திரைப்படம் தான். பா ரஞ்சித்தோட டைரக்ஷனில் சியான் விக்ரம் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய போஸ்டர், டீசர், ட்ரைலர்லாம் பார்த்து நம்ம எல்லாருமே மிகப்பெரிய ஹைப்பில் காத்துட்ருக்கோம். அண்ட் படத்தையுமே Jan 26 தான் ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம எல்லாருமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் மூவி டீம்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு January 26 அப்படின்னு. ஸோ இன்னும் நம்ம எல்லாரும் ஒரு மாதம் வெயிட் பண்ணி படத்தை போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். January 2024 பொங்கலை முன்னிட்டு 3 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்னென்ன படங்கள் அப்படின்னு உங்களுக்கே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கேப்டன் மில்லர், லால் சலாம், அயலான் இந்த 3 படங்களுமே பொங்கலை முன்னிட்டு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு இப்போ ஒரு புது அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயலான் படத்தை January 12 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் கேப்டன் மில்லரை January 14 ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவை நம்ம பொங்கலை ஜாலியாக தேட்டருக்கு போய் செலிப்ரேட் பண்ணலாம். இந்த பொங்கலுக்கு இன்னொரு மூவி டீமும் ஜாயின் பண்ணுறாங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷன் சாப்டர் 1 அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த படத்தில் அருண் விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் அப்படின்னு இவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா படத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரு வர்த் வெயிட்டிங்காக இருக்கலாம். நம்ம எல்லாரும் படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்க அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 கடல் 7 மலை அப்படிங்கிற திரைப்படம் தான். டைரக்டர் ராம் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் நிவின் பாலி, சூரி, அஞ்சலிலாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தை February மாதம் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம். கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவண்டா அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹத், ஐஸ்வர்யா தத்தா இணைந்து நடிச்சிருக்காங்க. January 5 தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடக்கருத்தான் அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த படத்தை வீரபாபுவே டைரக்ட் பண்ணி அவரே இந்த படத்தில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. அடுத்த வாரம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படம் சொன்ன மாதிரி டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற இன்னொரு திரைப்படம் தான் சல்லியர்கள் அப்படிங்கிற திரைப்படம். கிட்டு தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கிட்டுவோட டைரக்ஷனில் கருணாஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அடுத்த வாரம் படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு, அடுத்த வாரம் நீங்கள் எந்த படத்தெலாம் போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் கொடுத்துட்டேன். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் விஜய் நர்மதா. யூ வாட்சிங் மீ ஆன் ராஜ் டிவி.